வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கவிஞர் ராம பரஞ்சோதி ஐயாவின் திருக்குறள் கதைகள் அப்படின்ற நூல்ல இருந்து ஒரு கதையை பார்க்கலாம். செத்தும் கொடுத்தான். செத்தும் கொடுத்தான். என்னங்க இது, வர்ற சம்பளம் 5000ல் பாதி எடுத்துட்டு மீதியைத்தான் தர்றீங்க. எப்படிங்க குழுத்தனம் நடத்துறது? நமக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அதுங்களையும் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க வேண்டாமா? இப்படியே நீங்கள் குடிக்கிறதுக்கு செலவழிச்சா உடம்பு வேற கெட்டுடாதுங்களா என்று சரமாரியாக வினவினாள் மனைவி சந்திரா. ஏண்டி எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு தொலைக்கிற? புள்ளக்குட்டி இல்லாத எங்கள் அண்ணன் மவராசன் மாதம் 4000 உங்ககிட்ட தானே கொடுக்குறாரு. பசங்களை படிக்க வைக்கிற செலவும் அவர் தானே ஏற்றுக்கிறாரு. இன்னும் எதுக்குடி அதிக பணம் கேட்குற என்று கேள்வி கணைகளால் அவளது வாயை அடைத்தான் சிங்காரம். இவரை எப்பவும் திருத்த முடியாது. என் தலையெழுத்து இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். லேத்தில் உழைச்சி வர்ற வருமானத்தில் பாதியை குடிச்சே கரியாக்குறாரு. இப்படிப்பட்டவங்களை தட்டி கேட்க வேண்டிய அரசாங்கமே மதுக்கடைங்களை நடத்தி என்னை போல பொண்ணுங்களை கண்ணு கலங்க வைக்குது. இதில் 2 குழந்தைங்க வேறு. கடவுள் புண்ணியத்தில் இவரோட அண்ணன் இவரை போல தப்பான வழியில் செலவு செஞ்சு அழிக்காமல் வீடு வாசல் வாடகைன்னு நல்லா வாழறாரு. கூட பிறந்தவனாச்சேன்னு நினச்சி மாதம் உதவுறாரு. அந்த அக்காவுக்கும் நல்ல குணம். வீட்டுக்காரருக்கு எதிராக எதுவும் சொல்வதில்லை. பாவம், அந்த புண்ணியவதி வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட உருவாகலை. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற எங்களுக்கோ 2 கொடுத்து வேடிக்கை பார்க்குறாரு அந்த கடவுள் என்று சந்திரா அடிக்கடி நினைத்து வருந்துவதுண்டு. சிங்காரத்தின் அண்ணன் தங்கவேலுவும் மனைவியும் அடிக்கடி விடுப்பு நாட்களில் கோயில் குளங்களுக்கு சென்று வருதல் வழக்கம். அந்த வார விடுப்பில் மதுரை சென்று பேருந்தில் திரும்பி கொண்டிருந்தனர். எதிரில் வேகமாக வந்து கொண்டிருந்த லாரியுடன் மோதாமல் இருக்க பேருந்து டிரைவர் வண்டியை சற்று இடதுபுறம் ஒதுக்க பக்கச்சுவரில் மோதி இடித்து பாலத்தின் மீதிருந்து சுமார் 20 அடி பள்ளத்தில் கீழே கவிழ்ந்தது வண்டி. சம்பவ இடத்திலேயே இருந்த 6 பேரில் டிரைவரும் தங்கவேலுவும் அவன் மனைவியும் அடங்குவர். செய்தி அறிந்த சிங்காரம் சகோதர பாசத்தால் வருந்தினாலும் அவனது உள்ளத்தில் பல்வேறு சிந்தனைகள் ஓடின. அண்ணனும் அண்ணியும் போனது அநியாயம்தான். ஆனாலும் விதியை யாரால வெல்ல முடியும்? இன்னொரு பக்கம் பார்த்தா எனக்கு கடவுள் உதவுறது போல தெரியுது. அண்ணனுக்கு குழந்தை குட்டி கிடையாது. இனிமேல் அவரோட சொத்துக்கு வாரிசு நான் ஒருத்தந்தான். அதனால் அவரோட வீடு இனிமேல் எனக்கு தான். வாடகை இல்லாமல் சொகுசான வீட்டில் இருக்கலாம். முன்பக்கம் உள்ள 4 கடைங்க வாடகையும் மாதம் 6000 தேரும். பெரிய கம்பெனியில் அண்ணன் வேலை பார்த்ததால் எப்படியும் சேமிப்பு அது இதுன்னு ஒரு 10 லட்சம் கிடைக்கும். வேலையில் இருக்கிறப்போ செத்தாலே கம்பெனி எப்படியும் தனியாக 5 லட்சமாவது கொடுக்கும்னு பேசிக்கிறாங்க. இனிமேல் நல்ல ஒசத்தி சரக்காக சாப்பிடலாம். தண்ணி அடிக்க எவன் முன்னாடி நின்று இனிமேல் பல்லிழிக்க வேண்டாம் போன்ற கொடூர சிந்தனைகளே அவை. அண்ணனுடைய நண்பர் வழக்கறிஞர் செந்தமிழ் செல்வனோடு திருச்சி சென்று அரசாங்க மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் முடித்து 2 பிணங்களையும் ஊருக்கு கொண்டு வந்தனர். பலரும் பலவிதமாய் ஆறுதல் சொல்லியும் ஏற்காது தரையில் உருண்டு புரண்டு அட்டகாசமாக நடித்தான் சிங்காரம். ஒரு அரை மணி நேரமாக அவனை அங்கு பார்க்க முடியவில்லை. எங்கப்பா இந்த சிங்காரம்? சொந்தக்காரங்க எல்லாருக்கும் செய்தி சொல்லிட்டானா? ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு வந்த பொணங்களை ரொம்ப நேரம் வீட்டில் வைக்கக்கூடாது என்று சொன்னார் கிராமத்தில் இருந்து வந்திருந்த தங்கவேலுவின் சித்தப்பா. இங்கே தானே இருந்தான் என்று சொல்லியபடி சிலர் அவனை அங்கும் இங்கும் தேடினர். அப்பொழுது அவனை தெருமுனையில் 2 கூட்டாளிகள் தாங்கி பிடித்து அழைத்து வர வீட்டருகில் வந்ததும் தரையில் மறுபடியும் விழுந்து புரண்டு கத்தினான். தெருவில் இருந்த ஜல்லிக்கற்கள் குத்தி கசிந்த இரத்தக்கரை அவன் சட்டையில் படிந்தது. மூவரும் அருகில் வர மதுவாடை வீசுவதை அறிந்து ஊர் பெரியவர், இந்த நாயி இன்னைக்கு கூட அதை விடலையா? ஏண்டா அவனை குடிக்க வச்சிங்க என்று கூட்டாளிகளை மிடுக்குடன் வினவினார். மன்னிச்சிடுங்கய்யா, அவன் துக்கத்தை குறைக்கதான் கொஞ்சோண்டு கொடுத்தோம் என்றான் ஒருவன். தங்கமான எங்கள் தங்கவேலுவுக்கு தம்பியா வந்து இந்த தரித்திரம் பிறந்துடுச்சே என்று சொல்லி தலையில் அடித்து கொண்டார் கிராமத்து சித்தப்பா. சரி விடுங்க பெரியவரே, இனிமே ஆக வேண்டிய காரியங்களை பார்ப்போம். இவன் தானே கொல்லி போடணும் என்று ஊர் பெரியவர் கேட்க ஆமா என்பது போல் தலையாட்டினார் சித்தப்பா. டே மாறி, இந்த பயலை கிணத்தடிக்கு கூட்டிகிட்டு போய் 4 வாளி தண்ணி ஊற்றி போதை தெளிய வச்சு தாடி மீசை மடித்து புது வெள்ளை துணியோடு கூட்டிட்டு வாங்க என்று ஊர் பெரியவர் உத்தரவிடுதல் போல பேசினார். 2 பிணங்களையும் சுடுகாட்டிற்கு எடுத்து சென்றபோது ஊரில் உள்ள ஆண்களில் பெரும்பாலோர் வந்திருந்த உறவுகள் பெருந்திரளாக உடன் சென்றனர்.
சாதாரண மரணம் என்றால் 30-40 பேர் உடன் செல்வர். இங்கே 2 பேர் அகால மரணம் என்பதால் 100க்கும் மேற்பட்டோர் உடன் சென்றனர். வழியிலுள்ள வீதிகளில் இருந்த வீட்டில் பெண்கள் வெளியில் வந்து கண்ணீருடன் வழி அனுப்பினர். பெண்கள் யாரும் சுடுகாடு செல்லும் பழக்கம் கிடையாது. ஒரே குடும்பத்து 2 பிணங்களை எடுத்துட்டு செல்வதை நான் பார்ப்பது இதுதான் முதல் தடவை என்றார் ஒருவர். நான் சின்ன பையனா இருந்தப்ப தூக்குமாட்டி செத்த கண்ணன் போனாரையும் அவர் பொண்டாட்டியையும் இப்படித்தான் தூக்கிட்டு போனாங்க. தெருவில் நின்று வேடிக்கை பார்த்தேன். அது நடந்து 40 வருஷமாயிருக்கும். எனக்கு அப்போது வயசு 7 என்றார் மற்றொருவர். தங்கமான மனுஷால இப்படி திடுதுப்புன்னு கூட்டிட்டு போயிட்டாரே, அந்த கடவுளுக்கு கண்ணில்லையா என்று ஒருவர் வருந்தினார். இனிமே சிங்காரத்துக்கு மஜாதான். சொத்து நிறைய வரப்போகுது. மாதம் 10 நாள் குடிக்கிறவன் இனிமே 30 நாளும் தண்ணியிலேயே மிதப்பான் என்று சிங்காரத்தின் கூட்டாளி சகாவின் காதில் சொன்னான். மெதுவா பேசுடா, யார் காதிலாவது விழுந்துட போகுது, நமக்கும் தானே கிடைக்கும், நீ வேண்டாம்னு சொல்லுவியா என்று அவன் பதில் சொன்னான். அந்த நல்ல மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச சொத்தை இந்த துக்கிரி சிங்காரம் 2 வருஷத்தில் அழிச்சிடுவான் என்றான் ஒருவன். 2 வருஷம்னு நீ சொல்கிறதே அதிகம்பா என்று கிண்டல் செய்தார் மற்றொருவர். காரியம் அண்ணனுக்கும் அன்னிக்கும் முடியும் முன்பே வழக்கறிஞரை சந்தித்து சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்ற ஏற்பாடு செய்யுமாறு கேட்க சிங்காரம் விரும்பினான். வேண்டாம் சிங்காரம், அவசரப்படாத. அந்த வக்கீலுக்கு ஏற்கனவே உன்னை கண்டா பிடிக்காது. கொஞ்சம் பொறு, காரியம் முடிஞ்ச பின் பார்த்துக்கலாம் என்றார் ஒரு கூட்டாளி. அவன் சொல்வதுதான் சரி, அவசரப்படாத என்று எச்சரித்தான் மற்றொரு கூட்டாளி. தான் பெரிய பணக்காரனாக ஆகப் போவது குறித்து கனவு கண்டு கொண்டிருந்தான் சிங்காரம். இருவருக்கும் காரியம் முடிந்த 5ஆம் நாள் சிங்காரம் வழக்கறிஞரை பார்க்க புறப்பட்டான். அவன் அவரிடம் ஏதாவது ஏடாகூடமாக பேசி காரியத்தை கெடுத்துவிடப் போகிறான் என்று பயந்து சந்திராவும் அவனுடன் துணையாக சென்றாள். வா சிங்காரம், உட்காரு, நீயும் உட்காருமா என்றார் வழக்கறிஞர். கண்களில் நீரை ஊற்று போல் வரவைத்த சிங்காரம், தெய்வமாய் இருந்து எனக்கு படியளந்த அண்ணனையும் அண்ணியையும் அநியாயமாக கூட்டிக்கிட்டு போயிட்டாரு கடவுள், அவருக்கு கண்ணே இல்லையா என்று சொல்லி தலையில் அடித்து கொண்டான். சற்று ஓய்ந்து, உங்களுக்கு தெரியுமே சார், நான் ஒருத்தந்தான் அண்ணனுக்கு வாரிசு. அவரோட சொத்துக்கள் என் பெயருக்கு மாற்ற சட்டப்படி நீங்கள் தான் உதவணும் என்று இழுத்தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா சிங்காரம் என்று வழக்கறிஞர் சொல்ல, இந்த வக்கீல் ஏதோ சூது செய்வான் போல இருக்கு, என்னதான் கேட்டு பார்ப்போம் என்று மனதில் எண்ணியவன், எந்த விஷயம்யா என்று வினவினான். நீ பத்திரிக்கையில எல்லாம் படிச்சிருப்ப, டிவியில் பார்த்துருப்ப. இந்த காலத்தில் பொண்ணொருத்திக்கு குழந்தை பெற்றெடுக்க உடல்வாகு இல்லாவிட்டால் அவளோட சினை முட்டை கணவனின் விந்தணு தனித்தனியே எடுத்து ஒரு டெஸ்ட் டியூபில் சில காலம் வச்சிருந்து பிறகு வேறொரு பெண்ணின் கர்ப்பப்பையில் சேர்த்து வளரச் செய்யலாம். அந்த வேறொரு பெண் குழந்தையை கர்ப்பத்தில் வளர்த்து பெற்றெடுத்த பின் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் ஒப்படைக்கலாம். அந்த பெண்ணுக்கு வாடகை தாய் என்று பெயர். குழந்தையின் நிஜ பெற்றோர்கள் ஒரு தொகையை வாடகையா அவருக்கு தருவாங்க. உன் அண்ணன் அண்ணியின் குழந்தையும் அத்தகைய வாடகை தாய் ஒருத்தியிடம் வளர்கிறது. அடுத்த மாதம் பிரசவம் என்று வழக்கறிஞர் கூற, அண்ணன் இதை பற்றி யாரிடமும் இதுவரைக்கும் எதுவும் சொல்லலையே என்று வினவினான் சிங்காரம். நான் தான் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். இது சம்பந்தமாக 3 பேரும் ஒரு பத்திரத்தில் அக்ரிமெண்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரிஜினல் என்கிட்ட இருக்குது, காப்பி கோர்ட்லேயும் இருக்குது என்றார் வழக்கறிஞர். சற்று யோசித்த சிங்காரம், அதனால் என்னங்க சார், குழந்தை பிறந்தா அதை நாங்கள் வாங்கி சென்று வளர்க்குறோம். சித்தப்பாவான நானே குழந்தைக்கு கார்டியனாக இருப்பேன். அந்த அம்மாவுக்கு பேசினபடி பணம் கொடுத்துடலாம் என்றான். அப்படி ஏதும் நடக்கக்கூடாது. நடந்தால் இந்த பாவி 4 வருஷத்தில் சொத்துக்களை அழிச்சிட்டு குழந்தைய அனாதையாக ஆக்கிடுவான். கடவுளே காப்பாத்து என்று சந்திரா மனதுக்குள் வேண்டினாள். நீ சொல்கிறது நடக்காது சிங்காரம். சட்டப்படி நீ குழந்தைய கேட்க முடியாது. வாடகை தாய் கார்டியனாக இருந்து குழந்தைய வளர்க்க சம்மதித்தால் கோர்ட்டு கூட ஏற்றுக்கும். மேலும் கோர்ட்டுக்கு போனால் இது ஒரு புது மாதிரி கேஸாக இருக்கும். அதனால் வருஷக்கணக்காக கேஸ் இழுக்கும். அது வரைக்கும் உனக்கு மாதம் கூட பணம் கிடைக்காது என்று வழக்கறிஞர் சிங்காரத்தை நோக்கினார். கனவுகள் சிதைந்த அவன் பேயறைந்தவன் போல் மௌனமாக இருந்தான். மேலும் தொடர்ந்த வழக்கறிஞர், என் மனசில் ஒரு திட்டம் இருக்குது, நீ சம்மதிச்சா அதனால் உனக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் என்ற வழக்கறிஞருக்கு என்ன சொல்வதென சிங்காரம் யோசிக்க இடையில் சந்திரா புகுந்து, என்ன திட்டம்னு சொல்லுங்கய்யா என்றாள். அந்த வாடகை தாய் எனக்கும் தெரிஞ்சவ தான், கொஞ்சம் படித்தவ. அவள் ஒரு விதவை, கணவன் இழந்த மறு ஆண்டே ஒரு குழந்தையையும் இழந்தவ.
நிச்சயம் பிறக்கிற குழந்தைய அவன் நல்லா வளர்ப்பா. அவகிட்ட பேசி மாதம் 5000 கொடுக்க சொல்கிறேன். மேலும் கம்பெனி தர்ற பணத்தில் ஒரு 5 லட்சம் வாங்கி உங்கள் குழந்தைங்க பேரில் டெபாசிட் செய்கிறேன். நீங்கள் மாதம் வட்டி வாங்கி அதுங்களை நல்லா படிக்க வைக்கலாம். உங்களுக்கு இந்த திட்டம் பிடிக்கலைன்னா அக்ரிமெண்ட் காப்பி ஒன்று தர்றேன். வேறு வக்கீலை பார்த்து மேலே நடவடிக்கை எடுத்துக்கலாம் என்றார் வழக்கறிஞர். சிங்காரம் வாய் திறக்கும் முன்பே சந்திரா முந்தி கொண்டு, நீங்கள் சொல்கிற திட்டம் நல்லா இருக்குது. எப்படியாவது அந்த குழந்தை நல்லபடியாக வளரணும். எங்கள் குழந்தைகளும் படித்து முன்னேறணும். நீங்கள் அந்த அம்மா கிட்ட பேசி முடிவு பண்ணுங்கய்யா என்று சொல்லி கணவனை பார்த்து, வாங்க போகலாம் என கையை பிடித்து அழைத்து சென்றாள். சிங்காரத்தின் கனவுகள் தகர்ந்தாலும் ஏதோ இந்த மட்டும் நம்ம குடும்பத்துக்கு உதவி தொடர்ந்து கிடைக்குமே என்று நினைத்து ஆறுதல் அடைந்தான். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்பார்களே, அதுவும் இதுபோலத்தான் இருக்குமோ என்று சந்திரா நினைத்தாள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. 72வது குறளில், அன்பில்லாதவர் எல்லாம் தமக்கே வேண்டுமென்று பேராசை கொள்வார்களாம். இதற்கு எடுத்துக்காட்டாக சிங்காரத்தை கூறலாம். அன்புடையார் தம் உடல் எலும்பு கூட பிறருக்கு சொந்தமாக நினைப்பார்களாம். இதற்கு எடுத்துக்காட்டாக தங்கவேலுவை கூறலாம். அதைத்தான் வள்ளுவரும் உணர்த்துகின்றார். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்.